அப்போ ஃபேட்டி லிவரு, லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர்னு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போயிட்டுருக்கு. இதில் அந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும், அப்பயே நம்ம வந்துடணும். ஆனால் ஒன்ஸ் லிவர் சிரோசிஸ் ஆரம்பிச்சிருச்சு, அதாவது ஈரல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த லிவர் சிரோசிஸ்க்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டு ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரலை மாற்றி வைக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதோ கொஞ்சம் மீண்டு சம்திங் நார்மல் லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்காங்கும் போது, பட் ஆனால் லிவர் ஃபுல்லாக வேலை செய்யலை, செயலிழந்திருக்கு. அதை தாண்டி நம்ம ஒரு சில மாத்திரைகளால் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் என்ன வேணால் காம்ப்ளிகேஷன் நடக்கலாம். ஏன்னா அந்த லிவர் சிரோசிஸ்னால உங்களுக்கு அங்கே அங்கே ப்ரெஷர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அது பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அப்படி ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு ரத்த வாந்தி வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிபி டவுன் ஆகலாம். வயிறில் நீர் சேர்ந்து நீர் சத்து குறையலாம், உப்பு சத்து குறையலாம். இப்படிலாம் குறையும் போது திடீர்னு இப்படி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவர் நேற்று ஏதோ ஷோவில் இருந்தார் போல இருக்குது. ஷோ டைமில் தான் நடுவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம், திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, பிளட் வாமிட், இந்த மாதிரிலாம் செய்திகள் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுதுன்னா, இதெல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ், அதாவது ஈரல் சுருக்க நோயோட ஒரு சில பக்க விளைவுகளாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். பட் ஆனால் மெடிக்கல் சயின்ஸில் இது ஒரு இருக்கிற விஷயம்.